வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாமுடைய 27/11/2024 நடந்த ஷிஃப்ட் 2 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஹரியானா ஜாப்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் 42 42 ஸ்கொயர் என்ன பார்த்தீங்கன்னா 1764. ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் பார்த்துக்கோங்க. இப்போது 30 ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி 20 ஸ்கொயர்னால் என்னென்னு தெரியணும். 18 ஸ்கொயர்னால் என்னென்னு தெரியணும். இந்த மாதிரி 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள ஸ்கொயர், அப்புறம் 1லேருந்து 30 வரைக்கும் உள்ள க்யூப், இது ரெண்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் டேபிள் இருக்கு இல்லையா, வாய்ப்பாடு வந்து 1லேருந்து 20 வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. 13, 17 வாய்ப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுலேயும். ஸோ இப்போ 42 ஸ்கொயர் நமக்கு தெரியல அப்படின்னா 42 பெருக்குனீங்க அப்படின்னா 84, 168, 1764 ஆன்சர். அடுத்ததாக எக்ஸ் அப்புறம் ஒய்யினுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னுடைய விகிதம் கேட்டுருக்காங்க. இப்போது எக்ஸ் இதில் வந்து எக்ஸோட மதிப்பு என்ன 7, ஒய்யோட மதிப்பு என்ன 3. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு 7/3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 7, ஒய்யோட மதிப்பு 3. இப்போ 7லேருந்து 3 கழிச்சா 4, 7ஓட 3 கூட்டினா 10. ஸோ இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 2:5 சொல்லி வரும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கணக்கு 24% சரியா. ஒரு பொருளுடைய அமௌண்ட்லேருந்து 24% குறைச்சதுக்கப்புறம் அந்த பொருளோட விலை என்னவா இருக்குன்னா 988 ரூபா இருக்குது. அப்படின்னா அந்த பொருளுடைய ஒரிஜினல் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 100%லேருந்து 24% வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு 76%. அந்த 76% தான் இந்த 988 ரூபா. ஸோ 1% எவ்வளோ வரும் 13 ரூபா வரும் அடி கொடுத்தீங்கன்னா. ஸோ 100% நமக்கு தேவையானது என்ன ஒரிஜினல் அமௌண்ட் 100%. ஸோ 13 × 100 1300 ரூபாய். அவ்வளோதான். அடுத்து 2வது கணக்கு அரித்மெட்டிக் மீன் கேட்டிருக்காங்கப்பா. அரித்மெட்டிக் மீன்னா வேறு ஒன்றும் இல்லை, சராசரி தான் கேட்குறாங்க. சராசரின்றதா மீன்னா சராசரி. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 9 நம்பர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் 126 வரும். இதில் வந்து இந்த 9 நம்பரை கூட்டிங்கன்னா 126 வரும். அடி கொடுத்தீங்க டோட்டலை வந்து டோட்டல் பஸ் வகுத்தல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இதுதான் மீன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 9 இருக்குது, டோட்டல் வந்து 126. அடி கொடுத்தீங்கன்னா 14. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து இந்த கணக்கு இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1/xனுடைய மதிப்பு பின்னு வச்சுக்கிட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² மதிப்பு என்ன வரும்னா p² - 2. இது வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக இதுதான் ஃபார்முலா. பட் இது வந்து டெரிவேஷன் எப்படி வந்திருக்கு அப்படின்னா 2 பக்கம் ஸ்கொயர் எடுங்க. அப்போ ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x² ஈக்குவல் டு p² இருக்கும். இது என்னவா இருக்குது a + b² ஃபார்முலாவில் இருக்கா வெறிங்க. a² + b² + 2ab அடி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் அடி ஆயிரும் ஈக்குவல் டு p² இருக்கும். இந்த 2 +2 இந்த பக்கம் மொத்தத்தில் -2 மாறும். p² -2 வரும். ஸோ x² + 1/x² மதிப்பு p² - 2. இதுதான் ஃபார்முலா. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன தேவை x² + 1/x² மதிப்பு என்ன வரும் 4² - 2 16 - 2 ஈக்குவல் டு 14. அவ்வளோதான் ஆன்சர், சிம்பிள். அடுத்ததாக ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு வந்து ஒரு நல்ல கணக்குப்பா. இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டேங்கோடைய ஒரு செவ்வக வடிவிலான ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியினுடைய அடிப்பாகத்தினுடைய பரப்பு என்னவா 6500 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தாங்க. அதோடைய கொள்ளளவு என்னவா அந்த டேங்கோடைய கொள்ளளவு 2.6 கியூபிக் மீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த டேங்கினுடைய ஆழம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கணக்கு ரொம்ப சிம்பிள். அதாவது வால்யூம் ஆஃப் த டேங்க், இந்த ஃபார்முலா தெரியுமையா, வால்யூம் ஆஃப் டேங்க் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா டேங்க் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேஸ் ஏரியா இருக்குல்ல, பேஸ் அடிப்பாகத்தினுடைய பரப்பளவு இன்ட்டு ஹெயிட். இதுதான் என் ஃபார்முலா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வால்யூம் ஆஃப் த டேங்க் கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் த பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹெயிட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். பட் இங்கே யூனிட்லாம் பாருங்கள், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே கியூபிக் மீட்டரில் இருக்குது. ஸோ ஒரு கியூபிக் மீட்டர் வந்து என்ன அப்படின்னா
ஒரு கியூபிக் மீட்டர் ஈக்குவல் டு 10 லட்சம் 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் என்னவாக இருக்குன்னா கியூபிக் சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ அப்படின்னா இங்கே 2.6 கியூபிக் மீட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 26 லட்சம் கியூபிக் மீட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து இந்த 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போது வால்யூம் ஆஃப் த டேங்க் என்ன 26 லட்சம் கியூபிக் மீட்டர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த பேஸ்னுடைய எவ்வளவு 6500 இன்ட்டு ஹெயிட்டு கொடுத்துருக்கான். ஹெயிட் எவ்வளவு ஹெயிட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். அடுத்து அடி கொடுத்தீங்கன்னா 5 3 15 ஈர் 3 16. ஸோ இங்கே என்ன இருக்கும் 2 ஹெயிட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 2 வகுத்தல் 5ன்னு சொல்லியிருக்கோம். இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4000 கியூபிக் கியூபிக் சென்டிமீட்டர் சொல்லியிருக்கோம். இது வந்து நம்ம வந்து மீட்டரில் மாற்றணும் அப்படின்னா 4 மீட்டர்னு சொல்லி வரும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா முடிஞ்சு. 2 5 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2000 வகுத்தல் 5 4000 கியூபிக் மீட்டர் ஈக்குவல் டு 4 மீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் டேங்க் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு 1 கியூபிக் மீட்டர் ஈக்குவல் டு 10 lakh கியூபிக் சென்டிமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்ததாக ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24 40 and 56. 24 40 56 வகுப்படக்கூடிய சிறிய 4 இலக்க எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து சிறிய 4 இலக்க என்ன 4 இலக்க எண் 1000. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 4 இலக்க எண், முதல்ல தொடங்கக்கூடிய 4 இலக்க எண். இது வந்து இந்த எண்களுடைய எல்சியம் இருக்கணும். இந்த எண்களோட எல்சியத்தோட வகுப்படக்கூடிய முதல் 4 digit நம்பர் எதுவோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ எல்சியம் எடுத்துடலாம். 24 40 56. இதுக்கு வந்து எல்சியம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 4ஆல் அடி எடுத்திங்கன்னா 6 நாங்கள் 24 10 நாங்கள் 40 14. அடுத்து 2ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 26 2 10 7 2 14. இது மூணுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இது வந்து டேரெக்டாக படிக்கலாம். அப்படின்னா பெருக்குனிங்கன்னா என்ன ஒரு எல்சியம் 4 × 2 × 3 × 5 × 7 ஈக்குவல் டு 840ன்னு சொல்லி வரும். ஸோ நமக்கு வந்து 840ன்றது என்ன 3 digit நம்பர். ஆனால் அவன் கேட்குறது என்ன குறைந்தபட்ச ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர். ஸோ அப்போ இதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் அந்த நம்பராக இருக்கும். ஸோ 840 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 1680. இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் டிவிசிபிள் பை இந்த எல்லா நம்பராலையும் டிவிசிபிள் பண்ணப்படக்கூடிய ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் என்னென்னா 1680 தான். அடுத்ததாக 6 ஆண்கள் 8 பையன்கள் 8 பாய்ஸும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 10 நாள் முடிக்கிறாங்க. 26 ஆண்கள் வந்து 48 பாய்ஸும் சேர்ந்து 2 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அப்படின்னா 15 ஆட்கள் 20 பாய்ஸ் வந்து சேர்ந்து இந்த சேம் ஒர்க்கை வந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கணக்கில் ஃபஸ்ட் டைம் மென்னுக்கும் பாய்ஸுக்கான ரேஷியோ திறனுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒரு ஃபார்முலாவில் புட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஒர்க் கிடைக்கும். டோட்டல் ஒர்க் கிடைச்சதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்கணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து 6 men + 8 பாய்ஸ் வந்து 10 நாளில் வேலை பார்க்குறாங்க. அதே வேலையை சேம் ஒர்க்கை வந்து 26 ஆண்கள் + 48 பாய்ஸ் எத்தனை நாளில் செய்கிறாங்க அப்படின்னா 2 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 × 2 5. ஸோ அடி கொடுத்தீங்க உள்ளே கொண்டு போனீங்கன்னா 30 men + 40 பாய்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 26 men + 48 பாய்ஸ்னு சொல்லி வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4 men ஈக்குவல் டு 8 பாய்ஸ்னு சொல்லி வரும். அப்போது மென்னுக்கும் பாய்ஸுக்குமான ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா 8/4 ஈக்குவல் டு 2:1ன்னு சொல்லி வரும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது மென்னுக்கும் பாய்ஸுக்குமான ரேஷியோ என்ன 2:1. ஓகே, இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிக்கணும். இந்த எஃபிஷியன்சியை ஏதோ ஒரு ஃபார்முலா புட் பண்ணி நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும் டோட்டல் ஒர்க் 6 × 2 இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் வந்து புட் பண்ண போகிறோம். 6 × 2
ப்ளஸ் 8 × 1 ஹோல் இன்ட்டு 10. அப்போது 12 கூட்டல் 8 12 6 12 12 கூட்டல் 8 20. டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும்? 200ன்னு சொல்லி வரும். அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? 15 ஆண்கள் 20 பாய்ஸ் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. 15 ஆண்களுடைய எஃபிஷியன்சி என்ன? 15 ஆண்களோட எஃபிஷியன்சி 30. 20 பையன்களோட எஃபிஷியன்சி என்ன? 20 × 1 20. ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 50. உங்கள் மொத்த பேரோட எஃபிஷியன்சி 50. நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன நமக்கு தெரியும். டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். 4 டேஸில் வந்து வேலையை முடிப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு திறன் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம், அடுத்து என்ன கேள்வி கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் வந்து என்னென்னா சிம்பிள். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒரு டேட்டாவில் வந்து முகடு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து அதனுடைய சராசரி கொடுத்துட்டாங்க. இடைநிலை என்ன கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி நம்ம வந்து 3 ஷிஃப்ட்டாக பார்த்துருக்கோம். மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த கணக்கு போட முடியும். ஸோ மோடு என்ன? 24.6 ஈக்குவல் டு 3 மீடியன் சொல்ல எம்னு வச்சுக்கிறோம். 2 மீன் என்ன? 2 × 20.1. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 3 மீன் ஈக்குவல் டு 246 ப்ளஸ் இங்கே இருக்க மைனஸ் வந்து என்ன ஆகும்? அங்கிட்டு போகும், ப்ளஸ் ஆகும். 40 + 2. ஸோ கூட்டினீங்கன்னா 64.8. இதை வந்து 3 மீடியன் வந்து 64.8. அப்போ மீடியன் என்ன வரும்? 64.8 அப்பான் 3. ஸோ ஈக்குவல் டு 21.6ன்னு சொல்லி வரும். அவ்வளோதான். மீடியன் வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 21.6. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரியணும்ப்பா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்கு போட முடியும். அவ்வளோதான். அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து 25% வந்து லாபத்துக்கு வந்து விற்கிறான். அதுக்கடுத்து அதே பொருளை 20% விலை வந்து கம்மியாக வச்சு அதே நேரத்தில் ஒரு பொருளை வந்து 25% வந்து லாபத்துக்கு விற்கிறான். அப்புறம் அந்த பொருளை வந்து 20% வந்து அதே பொருளை வந்து 20% வந்து விலை கம்மியாக வாங்கி அதை 10% வந்து கம்மி விலை 10 ரூபா 50 பைசாவுக்கு வந்து கம்மியாக விற்றுருந்தான் அப்படின்னா அவனுடைய ப்ராஃபிட் என்னவாக இருக்குமா? 30% இருக்கும். அப்படின்னா ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 100 வச்சுக்கிறோம். 100 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுவான்? 25% லாபத்துக்கு விற்பான். அப்போது 125. சரிங்களா? இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறான்? இந்த பொருளை வந்து 20% கம்மியான ரேட்டுக்கு வந்து வாங்குகிறான். 20% கம்மியான ரேட்டு அப்படின்னா 20% வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்குகிறான். அப்படின்னா என்ன வரும்? 80 ரூபா வந்து அதனுடைய அடிப்படை விலையாக இருக்கும். இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போது இந்த பொருளை வந்து எவ்வளோ விற்கிறான்? 10 ரூபா 50 பைசா கம்மியாக வச்சு விற்கும் பொழுது என்னவா கிடைக்குதா? 30% லாபம் கிடைக்கிது. 30% லாபம் கிடைக்குன்னா இங்கே எஸ்பி என்னவாக இருக்கும்? 80 × 30/100 அடி கொடுத்தீங்கன்னா 24 ரூபா கூட இருக்கும். எதோட? இந்த 80ஓட 24 ரூபாய் கூட்டணும். சரிங்களா? அப்போது 104 ரூபா சொல்லி அந்த விலை வந்து இருக்கும். அப்படி தானே? இப்போது இந்த ரூபா வந்து போட வேணாம், நம்ம வந்து கடக்காமல் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? 21 ரூபா. இந்த 21 ரூபா தான் எவ்வளவு? 10 ரூபாய் 50 பைசா. இந்த 21ன்றது என்ன? இந்த 10 ரூபாய் 50 பைசா லெஸ் ஆகுது இல்லையா? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 100 ரூபாயிலேருந்து 125 ரூபாய்க்கு விற்கிறான். அடுத்து இந்த பொருளோட விலையை வந்து 80 ரூபா 20% வந்து கம்மியாக வாங்குறான். அப்போ 80 ரூபாய்க்கு வாங்குறான். அதுக்கப்புறம் இந்த பொருள் வந்து 10 ரூபா 50 பைசாவுக்கு கம்மியாக விற்கும் பொழுது அவனுக்கு என்ன லாபம் கிடைக்கிது? 30% லாபம் கிடைக்கிது. 30%னா அப்போ எஸ்பி என்னவாக இருக்கும்? 80 × 30% ஈக்குவல் டு 24 ரூபா. அப்போ 80 அடக்கு விலை, லாபம் 24 ரூபா, மொத்தம் விற்பனை விலை 104 ரூபா. ஸோ ஆரம்பத்தில் வந்து 125 ரூபாய்க்கு 125 பங்குக்கும் இப்போ இருக்கிற புது விலை 104 பங்குக்கும் உள்ள வித்தியாசம் 21. இந்த 21 ரூபா 21ன்றது என்ன? 10 ரூபா 50 பைசா. அப்படின்னா ஒரு பங்கு என்ன? 10 ரூபாய் 50 பைசா வகுத்தல் 21. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸ் தான் நமக்கு தேவை. ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன? 100. ஸோ 2 பக்கம் 100ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே வந்து 100ஆல் பெருக்குவீங்க. 100ஆல் பெருக்கும்போது என்ன ஆகும்? இந்த 2 தசமஸ்தானமும் அடிபட்டு போகும். ஸோ 21 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபாய். அதுதான் வந்து ஆரம்பத்தில் இருந்த பொருளுடைய விலை.
புரிஞ்சுருக்கு நம்புகிறேன். 100 பொருளை வந்து 125 விற்கிறான். அடுத்த ரெண்டாவது வந்து 20% வந்து கம்மியாக வாங்குறான். கம்மியாக வாங்கும்போது அவனுக்கு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சு குறைய வச்சு விற்கிறான். விற்கும்பொழுது அவனுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் என்ன கிடைக்கும்? 30% லாபம் கிடைக்கும். 30% லாபம்ன்றது என்ன? 24 ரூபா. இந்த 80 ரூபாய்க்கு 30% லாபம்ன்றது என்ன? 24 ரூபா. அப்படின்னா அந்த விற்பனை விலை என்னவாக இருக்கும்? 104 இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்குள்ள வித்தியாசம், செல்லிங் ப்ரைஸோட வித்தியாசம் 21. இந்த 21 தான் 10 ரூபா 50 பைசா. அப்படின்னா நமக்கு தேவையானது 100. 100ன்ற மதிப்பு என்னென்னா 50 வந்து வரும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ராக்ஷன், அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, XYன்னு வச்சுக்கலாம். ஒரு பின்னம், அதோட வந்து நியூமரேட்டரில் 2 கூட்டுறோம். அதாவது தொகுதியில் வந்து 2 கூட்டுறோம். அதே நேரத்தில் அடிமானத்தில் வந்து டினாமினேட்டரில் 5 கூட்டுறோம். அப்படி கூட்டும் போது அது என்னவாகுது? அந்த நம்பர் 1/2ன்னு சொல்லி மாறுதான். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். அடுத்ததா ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கான்? இட் ஆல்சோ பிகம்ஸ் 1/3 இஃப். அதே பின்னத்தை ரெண்டாவது கான்செப்டில் என்ன கொடுத்துருக்கான்? அதோடைய 2 வந்து 2ன்ற நம்பரை வந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் தொகுதியிலும் பகுதியிலும் கழிக்கும் பொழுது 1/3ன்னு வரும்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்படின்னா இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x + 4 = y + 5ன்னு சொல்லி வரும் ஒரு சமன்பாடு. அடுத்து 3x - 6 = y - 2ன்னு சொல்லி வரும். அப்போ ஒய்யோட மதிப்பு இதில் கண்டுபிடிச்சலாமா? இப்போ ஒய்யோட மதிப்பு இங்கே என்ன வரும்? y = இந்த 2 இந்த பக்கம் முதல்ல -6 + 2 -4. அப்போ 3x - 4ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை இந்த சமன்பாடு 1ல் நம்ம புட் பண்ணிட்டோம். இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோம். இந்த ஒய்யோட வேல்யூ வந்து சமன்பாடு 1ல் வந்து புட் பண்ணுறோம். அப்படின்னா 2x + 4 = 3x - 4. இந்த ஒய்யோட மதிப்புக்கு 3x - 4ன்னு வரும், +5. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 3x + 1ன்னு சொல்லி வரும். ஸோ 3x அப்புறம் இந்த பக்கம் கொண்டு போவோம். 3x வந்து 2x போச்சுன்னா, முதல்ல இதை சுருக்கிறோம். 3x + 1 அடுத்து 2x + 4ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இதை சுருக்குனிங்க அப்படின்னா x = 3ன்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஒய்யோட மதிப்பை வந்து இந்த இடத்துல போட்டோம். எக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மதிப்பை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸோட மதிப்பு நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த மதிப்பை வந்து இந்த சின்ன ஃபார்முலாவில் புட் பண்ணோம். இந்த சமன்பாடு 3ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த சமன்பாடு 3ல் வந்து வச்சுக்கிட்டீங்க, புட் பண்ணிங்க அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன வரும்? 3 × 3 - 4 = y = 5ன்னு சொல்லி வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சிச்சு, ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிச்சு. கணக்கில் என்ன கேட்டிருக்கான்? பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் x, y இதோட மதிப்பு என்ன இருக்கும்? 3, 5ன்னு சொல்லியிருக்கோம். இந்த பகுதிக்கும் தொகுதிக்குள்ள வித்தியாசம் என்ன சொல்லி கேட்டிருக்கான்? வித்தியாசம் என்ன? 2. அவ்வளோதான், சிம்பிள். கணக்கு வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன சமன்பாடில் எதை கண்டுபிடிக்கணும், x, yயோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கணக்கு, இந்த கணக்கு சூப்பர் கணக்குப்பா. ஒரு 12 பேனா 7 பென்சில் இதோட விலையை வந்து என்னவா? 233 ரூபாயா. சரிங்களா? 12 பென்கள், 12 பேனா, 7 பென்சிலோட விலையை பிசின்னு சொல்லி எடுத்துக்கணும். பென்சிலை இதோட விலை எவ்வளோவா? 233 ரூபா. இது வந்து சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போது இந்த பெண்ணோட விலையை 1 ரூபா 50 பைசா குறைக்கிறாங்க. பென்சிலோட விலையை 1 ரூபா கூட்டுறாங்க. இப்போது புதுசாக விலையை வந்து மாற்றுறாங்க. அப்படி மாற்றிட்டு 2 பேனா 3 பென்சில் விற்கும் போதில் அதோட விலை என்னவா? 48 ரூபாயா. அப்படின்னா நமக்கு என்ன தேவை? என்ன கேட்குறாங்கன்னா 2 பேனா அப்புறம் 3 பென்சிலோடைய ஒரிஜினல் விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம்பத்தில் இந்த விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். நம்ம கொடுத்த டேட்டா எழுதிக்கிட்டோம். ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்க? ஒரு பேனாவோட விலையை 1 ரூபா 50 பைசா வந்து கம்மி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பென்சிலோட விலையை எவ்வளோ கூட்டுறாங்க? 1 ரூபா கூட்டுறாங்க. இப்படி கூட்டும் பொழுது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 2 பேனாவும் 2 பேனா அப்புறம் 3 பென்சில் விற்கும் பொழுது எவ்வளோவா? அது ரேட்டு 48 ரூபாயா. அப்போது இதோட மதிப்பை உள்ளே கொண்டு போவாங்க. 2p - 3 + 3 பென்சில் + 3 = 48. ஸோ இது என்னவா இருக்கும்? அடி கொடுத்துலாம். +3 - 3 அடியாயிரும். அப்போது 2 பென்சில் ப்ளஸ் 2 பேனா ப்ளஸ் 3 பென்சிலோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 48 ரூபான்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து சமன்பாடு 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது சமன்பாடு 1, சமன்பாடு 2 நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதேனும் ஒரு பென்சிலோ பேனாவோ அதனுடைய எண்ணிக்கையை வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளுடைய விலையை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது பொருளுடைய விலையை வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இங்கே வந்து பியோட மதிப்பை வந்து
12 பென்சிலை மாற்றிக்கலாம். ஸோ இந்த என்டையர் சமன்பாடையும் 6ஆல் பெருக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1ஓட சமன்பாடு 2 6ஆல் பெருக்கி கூட்ட போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சமன்பாடு 2 6ஆல் பெருக்கிடலாமா? ஒரு நிமிஷம் பாருங்க, இதை தனியாக அழிக்கலாம் இந்த சைடு. இது சமன்பாடு 2. இப்போ என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2 6ஆல் பெருக்கி கூட்ட போகிறோம். வேறு ஒன்று, சமன்பாடு 2 6ஆல் பெருக்கினீங்கன்னா 12p + 18 பென்சில் ஈக்குவல் டு 6 48 மிச்சம் 4 288 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ண போகிறோம், சமன்பாடு 3 சொல்லி வச்சுக்கிற போகிறோம். சமன்பாடு 3 சொல்லி வச்சுக்கலாம். இப்போது சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 3ஐயும் கழிக்க போகிறோம். சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 1 கழிக்க போகிறோம். 12p + 18pc ஈக்குவல் டு 288 ரூபா அப்படின்னா சமன்பாடு 1 12p + 7p ஈக்குவல் டு 233 ரூபா அப்படின்னா இது அடி கொடுத்தீங்க கழிச்சிங்க அப்படின்னா 12 அடியாயிரும் கழிச்சிங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து 11 பென்சில் இருக்கும். 11 பென்சில் ஈக்குவல் டு 55 ரூபான்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு பென்சிலோட விலை என்ன, 5 ரூபா. அவ்வளோதான். இந்த ஒரு பென்சிலோட விலையை என்ன பண்ண போகிறோம், இந்த சமன்பாடு 2ல் வந்து புட் பண்ணி நம்ம பேனாவோட விலையை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்து சமன்பாடு 3ல் வந்து புட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன வரும், 2 பேனா ஈக்குவல் டு 3 பென்சிலோட விலை என்ன வரும், 3 × 15. ஸோ 48 - 15 ஈக்குவல் டு 33 ரூபான்னு சொல்லி வரும். 2 பேனாவோட விலை 33 ரூபா, ஒரு பென்சிலோட விலை 35 ரூபா. நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்கான், 2 பேனா ப்ளஸ் 3 பென்சிலோடைய ஒரிஜினல் விலை கேட்குறான். ஸோ 2 பேனாவோட விலை என்ன, 33 ரூபா. ஒரு 3 பென்சிலோட விலை எவ்வளவு, 15 ரூபா. ஸோ 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 48 ரூபா வரும். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். ஸோ கொஞ்சம் லென்த்தியான கணக்கு, பட் இது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சிடலாம். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்ததாக எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் சேவிங்ஸ். இந்த கணக்கு இதில் ஃபஸ்ட் வந்து வருமானம் இன்கம் ஈக்குவல் டு, சாரிப்பா ஒரு நிமிஷம், இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். சரிங்களா? சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கூட எடுத்துக்கலாம். சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு எடுத்துக்கிறோம். வருமானம் ஈக்குவல் டு சேமிப்பு கூட்டல் செலவு. இதாங்க கான்செப்ட். இப்போ வந்து என்ன நடக்குது, ஒருத்தனுடைய கணக்குப்படி சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? சேவிங்ஸ் என்னவாக இருக்குது, ஒருத்தர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னவாக இருக்கான், ஸ்வர்ணாவோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேவிங்கோட 125% வந்து கூட இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ சேவிங்ஸ் வந்து 100 அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாக இருக்கும், 125 கூட அப்படின்னா 125% சொல்லியிருக்கோம். சரிங்களா? அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 6% வந்து கம்மியாகுது அப்படின்னா சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர் 6% கம்மியாகுது. சேவிங் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், 26% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட இன்கமில் வந்து என்ன மாற்றம் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இன்கம் என்னவாக இருக்கும், சேவிங் வந்து ஆரம்பத்தில் வந்து 100ல் இருந்தது எக்ஸ்பெண்டிச்சர் 125 அதிகமாக இருக்குது அப்படின்னா 225 தான் அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கும். ஸோ அவங்களுடைய இன்கம் என்னவாக இருக்கும், 325 இருக்கும். அவ்வளோதான், பேசிக்காக புரிஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷங்க, ரைட். இப்போ வந்து கணக்குப்படி எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து 6% வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 225 × 6/100 டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அப்போ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 9 இங்கே வந்து 4 9 6 54 54 / 4 ஈக்குவல் டு என்ன வரும், ஒரு நாள் 4 முன்னாங்க 12 13 ரூபா 50 பைசா வந்து கம்மியாகும். அப்படி தானே? ஸோ 13 ரூபா 50 பைசா கம்மியாச்சு அப்படின்னா இதோட மதிப்பு என்னவாக இருக்கும், 211.5ன்னு சொல்லி இது மாதிரி இருக்கும். ஏன்னா 6% வந்து டிக்ரீஸ் ஆகுது. 6%ஓட மதிப்பு என்ன ஆகுது, 13.5 ரூபா. ஸோ இது வந்து கம்மியாகும் போதில் இப்போ ஒரிஜினலாக இப்போ நியூவாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, 211.5. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய சேவிங்ஸ் என்னவாகுது, 26% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேவிங்ஸ் என்னவாகுது, 126.5 மாறும். 100லேருந்து 26.5 கூட்டினீங்கன்னா 126.5ன்னு சொல்லி மாறும். ஸோ இப்போ அவங்களுடைய நியூ இன்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 126.5 கூட்டல் 211.5 என்ன வரும்னா 338ன்னு சொல்லி வரும்.
ஸோ இவங்களோட இன்கம் வந்து ஆரம்பத்துலேருந்தோட இப்போ நியூவாக எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னா 13 கூடியிருக்கு. ஸோ கூடினது எவ்வளவு 13, ஆரம்பத்துலேருந்து எவ்வளவு 325, எவ்வளோ பெர்சன்ட் அப்படி பார்த்தீங்கன்னா 100ல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 5 20, இங்கே எவ்வளவு 8 8 12 13. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4% தான் கரெக்டான ஆன்சர். முடிஞ்சு. வேறு ஒன்றும் இல்லைப்பா. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னவா இருக்குது, சேவிங்ஸோட 120% கூட. ஸோ சேவிங்ஸ் 100னா அதோட 125 ரூபா கூட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஸோ 225 ரூபா. இப்போ இது ரெண்டையும் சேவிங்ஸையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் கூட்டினீங்கன்னா இன்கமோட மதிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொடுத்த கணக்குப்படி 6% வந்து கம்மி பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரில் அடுத்து சேவிங்ஸ் 126.5% வந்து கூட்டுறோம். கூட்டினதுக்கப்புறம் நம்மளோட நியூ இன்கம் கிடைக்கிது. இது வந்து பழைய இன்கமோட எவ்வளோ வந்து கூடன்னு சொல்லி நம்ம வந்து பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணுறோம். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்ததாக ஒரு டீலர் வந்து 30% டிஸ்கவுண்ட் வந்து அவருடைய மார்க்கெட் ப்ரைஸில் வந்து அலோவ் பண்ணுறாரு. அப்படி அலோவ் பண்ண மொத்தத்தில் அவருடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா 1240 ரூபா இருக்குது. அப்படின்னா அவருடைய மார்க் ப்ரைஸ் என்ன சொல்லி கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, மார்க் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? நம்ம மார்க் ப்ரைஸ் 100% வச்சுக்கலாம். டிஸ்கவுண்ட் எவ்வளவு 30%. அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் 70%. இந்த 70%ஓட அமௌண்ட் எவ்வளவு அவங்க கொடுத்துருக்குறது சேல் ப்ரைஸ் 1246 ரூபா, 12,460 ரூபா. அப்போ 1% என்னவாக இருக்கும் அப்படின்னா 178 ரூபான்னு சொல்லியிருக்கோம். ஸோ 100% நமக்கு தேவையானது என்ன, மார்க்கெட் ப்ரைஸ் 100% ஈக்குவல் டு 17,800 ரூபா. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்ததா இது சூப்பர் கணக்குப்பா. ஒரு ரமேஷ் அப்புறம் சுரேஷ் இவங்க 2 பேருடைய ரெண்டு பில்டிங் இருக்குப்பா. ரமேஷோட பில்டிங், இது வந்து சுரேஷோட பில்டிங். சரிங்களா? சுரேஷோட பில்டிங். இப்போது இதை வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம், இதை வந்து சிடின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ரமேஷோட பில்டிங்கோடைய ஹெயிட்டு என்னவா 8 சென்டிமீட்டரா, சுரேஷோட பில்டிங்கோட ஹெயிட்டு 15 சென்டிமீட்டரா. சரிங்களா? இப்போ என்ன கேட்டான், சிம்பிளாக அவங்களோட வீடு வந்து 2 பேரோட வீடு வந்து 24 சென்டிமீட்டர் வந்து அப்போ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி கொடுத்தான். அப்படின்னா அவன் என்ன கேட்குறான், அவங்க 2 பேருடைய டாப் பில்டிங்கினுடைய தூரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது வந்து கலரில் வந்து வேறு கலரில் மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ என்ன நடக்கும், கேட்குறது என்ன, இந்த ஏக்கும் டிக்கு உள்ள தூரம் தான் கேட்குறான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே 24 பிசினா இங்கேயும் அதே சேம் தூரம் தானே இருக்கும். சரியா? சேம் தூரம்னா இங்கே என்னவாக இருக்கும், இங்கேயும் 24 தான் இருக்கும். ஸோ ஏபி வந்து இந்த பாயிண்ட் வந்து ஈன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஈன்னு எடுத்துக்கோம். இப்போ ஏபி வந்து 8 சென்டிமீட்ரு அப்படின்னா சி என்னவாக இருக்கும் 8 சென்டிமீட்ரு, டோட்டல் வந்து 15 சென்டிமீட்டர். அப்படின்னா டியோட மதிப்பு என்ன 7 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம். ஸோ இந்த கணக்குப்படி ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு நிமிஷப்பா, பிதாகரஸ் தேற்றம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸி. பிதாகரஸ் தேற்றத்துப்படி ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அந்த செங்கோண முக்கோணத்தினுடைய பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது வந்து டின்னு வச்சுக்கிறோம், இது இ, இது ஏ, இது 24, இது 7. அப்படின்னா இதோட மதிப்பு என்னவாக இருக்கும், ஏடியோட மதிப்பு 25 தான் இருக்கும். இது வந்து பைத்தாகரஸ் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. 7 24 25, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து செங்கோண முக்கோணம் தான். அப்போ பைத்தாகரஸ் தேற்றத்தின்படி 7 24 25னா இந்த ஏடியோட மதிப்பு என்னவாக இருக்கும் 25 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அவ்வளோதான். சப்போஸ் இது அப்படி தெரியல அப்படின்னா என்ன பண்ண போகிறீங்க, பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தின் வர்க்கம் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற இரு பக்கங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன தேவை, ஏடி தான் தேவை. ஸோ ரூட்டில் போடலாம். ஏடி ஈக்குவல் டு ஏஇ ஸ்கொயர் எவ்வளவு, ஏஇ ஸ்கொயர் 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 கூட்டல் 49 ஈக்குவல் டு 625 அண்டர் ரூட். அப்போது ஏடியோட மதிப்பு 25 சென்டிமீட்டர். முடிஞ்சு. கணக்கு தெரியல, பைத்தாகரஸ் ட்ரிபிளேட் தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கோங்க, பிதாகரஸ் தேற்றத்தின் ஃபார்முலாவோட போட்டுக்கோங்க. பைத்தாகரஸ் ட்ரிபிளேட் தெரிஞ்சிச்சுன்னா 7 24 25 தான் வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்த கணக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்கப்பா. அந்த டயக்ராமில் என்ன கேட்குறாங்க, ஹெட்ஃபோன் அப்புறம் மொபைல் ஃபோன் இதனுடைய
இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ வந்து விற்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டல் யூனிட் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெட்ஃபோனோட நம்ம எண்ணிக்கை எவ்வளவு 10, மொபைல் ஃபோனோட எண்ணிக்கை என்ன 35. ஸோ 10 + 35 = 45. இதுதான் ஆன்சர். 45 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா ஆன்சர். அடுத்ததாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு பொருள் 1300 வந்து அது வந்து 5 வருஷத்தில் கொடுக்கும்பொழுது வட்டி வந்து 520 கிடைக்குது. அப்படின்னா ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, SA = PRT/100. எஸ்ஏயோட மதிப்பு என்ன 520 ரூபா. பிரின்சிபல் எவ்வளவு 1300 ரூபா. ரேட் எவ்வளவு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டைம் எவ்வளவு 5 வருஷம் /100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே 13 எத்தனை நாளில் போகும் 40. R = 40 / 5 = 8% முடிஞ்சு. அடுத்ததாக ஒரு திருடன் வந்து 8 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓடுறான். அவனை வந்து ஒரு போலீஸ் வந்து துரத்திட்டே போகிறாரு. அவர் வந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அவனை துரத்துறாரு. இப்போது திருடனுக்கும் போலீஸுக்கு இடையில உள்ள தூரம் வந்து 100 மீட்டர். அப்படின்னா போலீஸ் வந்து திருடனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், 2 பேருமே ஒரே திசையில் தான் போகிறாங்க. இப்போது இது வந்து போலீஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து திருடன் சொல்லி வச்சுக்கலாம். தீஃப் இவனுடைய ஸ்பீடு என்ன 8 km/h. இந்த போலீஸோட ஸ்பீடு என்ன 10 km/h. இவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு 100 மீட்டர். இவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர். ஸோ இந்த திருடன் வந்து எவ்வளோ நேரத்தில் பிடிப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ 2 பேருமே ஒரே திசையில் பயணிக்கிறனால ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னா 10 - 8. 2 பேரும் ஒரே திசையில் பயணித்தா ஸ்பீடை வந்து கழிக்கணும் ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறது. 2 பேரும் எதிர் திசையில் பயணித்தாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் வந்து கூட்டிக்கணும். அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன இருக்கும் 2 km/h வேகத்தில் தான் போலீஸ் வந்து அவனை வந்து அதிகமாக துரத்திக்கிட்டு இருப்பா. அப்படி அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நமக்கு என்ன தேவை, டைம் தான் தேவை. டைம் = டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். இந்த டிஸ்டன்ஸ் என்ன 100 மீட்டர். நமக்கு என்ன கொடுத்துருக்கான் 2 km/h. 2 km/h மீட்டர்/செகண்டாக மாற்றிக்கலாம். 5/18 பெருக்கணும். சரிங்களா, கிலோமீட்டர் வந்து மீட்டர்/செகண்டாக மாற்றினா 5/18 பெருக்கணும். ஸோ அந்த 18 வந்து என்னவாகும் மேலே போகும். 100 × 18 அப்பான் 2 × 5 10 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 180 செகண்ட் தான், டைம் தான் கொடுத்துருக்காங்க 180 செகண்ட். இது வந்து கணக்கில் வந்து மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணால் 1 மினிட் = 60 செகண்ட். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது 180 செகண்ட். அப்படின்னா எத்தனை நிமிஷம் வரும் அப்படின்னா 3 நிமிஷம் வரும். அவ்வளோதான் சிம்பிள். அடுத்த கணக்கு, ஒரு கோலத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த கோலத்தினுடைய டயாமீட்டர் கேட்குறாங்க. சரிங்களா, கோலத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன 4/r². இதோட மதிப்பு என்னவா 4/r² மதிப்பு 21 24 4/7. ஸோ இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா இது வந்து என்ன ABCன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சுருக்கணும் அப்படின்னா இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா AB + தப்பாக சொல்கிறேன், சியை வந்து ஏயோட பெருக்கி பியோட கூட்டணும். AC + B/C. இதுதான் வந்து இதனுடைய கலப்பு பின்னத்தை சிறிய பின்னமாக மாற்றணும் அப்படின்னா இதுதான் வந்து வாய்ப்பாடு. இப்படி தான் வந்து பெருக்கணும். சியோட ஏ பெருக்கி அதோட வந்து பியை கூட்டணும். கீழே வந்து அதே சி அப்படியே வந்துடும். அவ்வளோதான். அப்படி இதை சுருக்குனீங்க அப்படின்னா விட என்ன வரும் அப்படின்னா 14,872/7ன்னு சொல்லி வரும். ஸோ உங்கள் பையோட மதிப்பு என்ன 22/7 × r² = 14,872/7. அடி கொடுத்துலாம் 7 7 அடி ஆயிரும். அடுத்து இங்கே அடி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் 72 4 அடி கொடுத்தீங்கன்னா 3 12 மிச்சம் 7 28 0 3 இங்கே 72 14 72 இல்லையா, ஒரு நிமிஷங்க எப்படி தப்பு பண்ணுறேன் 14,872. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 அடி கொடுத்தீங்கன்னா 3 12 12 மிச்சம் 2 7 28 1 4 மிச்சம் 8 32 37 18 சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 22 அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 169 சொல்லி வரும். ஸோ r² மதிப்பு
169 அப்படின்னா ஆரோட மதிப்பு 13 சென்டிமீட்டர். அவ்வளோதான், கணக்கு கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா தப்பு. கணக்கில் என்ன கேட்குறான்? டயாமீட்டர் கேட்குறான். டயாமீட்டர் ஈக்குவல் டு 2r. ஸோ 2 × 13 26 சென்டிமீட்டர். அவ்வளோதான். என்ன கேட்டிருக்கான்? டயாமீட்டர் கேட்டிருக்கான். நீங்கள் மட்டும் அவசரப்பட்டு 13 பார்த்தோன்னே 13 தான் ஆன்சர்னு சொல்லி டிக் பண்ணக்கூடாது. என்ன கேட்டிருக்கான்றதை ஒரு நிமிஷம் பார்க்கணும், எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணணும். சிம்பிள். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பியரோடைய சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பினுடைய ஃபார்முலா என்னென்னா 4πr². இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்கு வந்து போட முடியும். அடுத்ததாக ஒரு இன்டர்னல் பைசெக்டர் Q அப்புறம் ஆறுனுடைய ஒரு முக்கோணத்தினுடைய கோணங்கள் கொடுத்துட்டான். PQR சொல்லி ஒரு முக்கோணம். இதனுடைய இன்டர்னல் பைசெக்டர். சரியா? இந்த கோணத்தினுடைய இருசம வெட்டி என்ன ஆகுதான்? எஸ்ன்ற இடத்துல வந்து மீட் ஆகுதான். எஸ்ன்ற இடத்துல மீட் ஆகும். ஒரு நிமிஷங்க, கரெக்டாக போடலாம். இந்த கோணத்துடைய சமவெட்டி எஸ்ன்ற இடத்துல மீட் ஆகுது அப்படின்னா இந்த பியோட ஆங்கிள் வந்து எவ்வளோவா? 75 டிகிரியா. அப்படின்னா இந்த QSR, இந்த எஸ்னுடைய மதிப்பு என்ன கேட்குறாங்க? இது வந்து ஃபார்முலா ஒன்று இருக்குது. இந்த மாதிரி உள்பக்கமாக கோணங்கள் வந்து ஒரு முக்கோணத்தினுடைய உள்பக்கங்கள் இருசம வெட்டி வந்து உள்பக்கமாக வந்து வெட்டி கொண்டது அப்படின்னா, சந்தித்து கொண்டது அப்படின்னா, இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா QSR ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் P/2. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இதுதான் வந்து ஃபார்முலா, வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு QSR தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம்? 90 டிகிரி ப்ளஸ் 75 டிகிரி அப்பான் 2. 75 டிகிரி வந்து பகுத்திங்க அப்படின்னா 37.5 வரும். அது வந்து கூட்டினீங்க 90 கூட்டினீங்கன்னா 127.5 டிகிரின்னு சொல்லி வரும். அவ்வளோதான். இது வந்து உள்கோணங்கள் உள் சமவெட்டி. சரியா? உள்பக்கமாக வந்து கோணங்கள் வந்து இரு சமவெட்டி. சரிங்களா? இதே இது அவுட்ரு சைடு போச்சு அப்படின்னா ஒரு முக்கோணம். அந்த முக்கோணத்துடைய வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய, சரியா, வெளிப்பக்கம் இந்த முக்கோணத்துடைய எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? இதோட இரு சம வெட்டிகள் வெட்டி கொண்டால், சரிங்களா, இப்படி வெட்டிக்கிச்சு. இதே வந்து PQRன்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்கே P வந்து தீட்டன்னு வச்சுக்கிறோம். இது வந்து இருசம வெட்டி, கோணத்தினுடைய இருசம வெட்டியா. இது வந்து வெளிப்பக்கமாக வெட்டிக்கிச்சு அப்படின்னா இங்கே வந்து QSRுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 90 டிகிரி மைனஸ் ½ ஆஃப் B டிகிரி. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த ரெண்டாவது கான்செப்ட் இதையும் படிச்சுக்கோங்க. இதுவும் அடுத்த கொஸ்டின் அடுத்த ஷிஃப்ட்டில் வந்து கேட்கலாம். அடுத்து மூணாவது ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ உள்பக்கம் வெட்டினதை பார்த்துட்டோம், வெளிப்பக்கம் வெட்டினதை பார்த்துட்டோம். இப்போ உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டும் சேர்ந்து வெட்டி கொண்டால் என்ன பண்ணுறது? உள்பக்கத்திலேருந்து ஒரு இருசம வெட்டி, அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கத்துலேருந்து ஒரு இருசம வெட்டி. இந்த கோணத்தை வந்து இருசமமாக வெட்டுதா, இந்த கோணத்தை இருசமமாக வெட்டுதா. இது வந்து P, இது Q, இது R, இது Sன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆங்கிள் S என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் S ஈக்குவல் டு ஆங்கிள் P/2. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த 3 கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. உள்பக்கம் வெட்டுனா கூட்டணும். இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? கூட்டுவோம். வெளிப்பக்கம் கூட்டி கழித்து வெளியே போடுவோம். சரிங்களா? இதான் ஷார்ட் ஃபார்மாக பார்த்துக்கோங்க. உள்பக்கம் கூட்டுவோம், வெளிப்பக்கம் வந்து கழிப்போம். சரியா? சைடில் இருந்துச்சு அப்படின்னா சேம் P/2. அவ்வளோதான் மேட்ரு. இந்த 3 கான்செப்டையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி வந்து நிறையா கொஸ்டின் வந்து அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் கேட்க பண்ணலாம். ஏன்னா உள்பக்கம் கேட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் வந்து வெளிப்பக்கம், அடுத்ததாக சைடில் உள்ளதும் கேட்டுடலாம். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து ஃப்ராக்ஷன் கொஸ்டின்ப்பா. அதாவது 2/3க்கு அதிகமாக, அதே நேரத்தில் 4/5க்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நான் வந்து சிம்பிளாக போடணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது, வகுத்து இதோடைய மதிப்பை கண்டுபிடிச்சி போட்டுற வேண்டியதான். அப்படி தான் பண்ண முடியும். பட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதை வந்து பெர்சன்டேஜை மாற்றிடலாம். ஸோ 2/3 அந்த பின்னத்தினுடைய பெர்சன்டேஜ் என்னென்னா 66.66%. அடுத்து 4/5னுடைய பின்ன வடிவத்தினுடைய பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 80%. அப்போ 66% வந்து 80%க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ஷனோட மதிப்பு தான் கேட்குறாங்க. இப்போ 3/4உடைய பர்சன்டேஜில் மாற்றினா என்ன வரும்? 75%. இப்போ 1/2 வந்து பர்சன்டேஜில் மாற்றணும்னா என்ன வரும்? 50%. இப்போ 5/6 வந்து பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா என்ன வரும்? 83.33%. அடுத்ததாக 9/11 வந்து பர்சன்டேஜில் மாற்றணும் அப்படின்னா என்ன வரும்? 81.81%. நமக்கு என்ன தேவை? 66.66% வந்து 80%க்குள்ளே இருக்கிற ஒரே மதிப்பு 3/4. ஸோ இதுதான் ஆன்சர். சிம்பிள். தேங்க்யூ.